வணக்கம். நான் உங்களில் ஒருவன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் மருதூர் டேம். திருநெல்வேலியிலேருந்து 11.5 ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டேம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பெயர் வந்து பஞ்சபூதங்கள் நம் உலகம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோலாம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஆல் பட்டனை மட்டும் மறக்காமல் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மருதூர் டேமை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம திருநெல்வேலியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டேம் இருக்குது. பாளையங்கோட்டை மார்க்கெட்லேருந்து புளியம்பட்டி ரோடு வந்து ஒரு ரோடு ஒன்று பிரியுது. அந்த ரோட்டில் வந்துகிட்டே இருந்தால் நடுவில் திருத்துங்கிற ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து வலது பக்கம் நம்ம அந்த போர்டு இருக்கும். நீங்கள் வலது பக்கம் வந்தாலே அந்த டேமில் வந்து விட்டுரும். இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட டேம். அதாவது குறுநில, அதாவது ஒரு சிறிய பாண்டிய மன்னர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த டேமு. கிட்டத்தட்ட 1507ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த டேமு. இந்த அணையின் நீளம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4000 அடி நீளம். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் தான் அதோட நீளம் இருக்கும். நம்ம அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு அணைக்கட்டு. திருநெல்வேலியில் பக்கத்தில் ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் இந்த அணைக்கட்டு இருக்குது. வாங்க. இதுதான் நம்ம மொத்தத்தில் இந்த அணைக்கட்டில் 2 வாய்க்கால் மாதிரி திறந்து அதை அப்போவே கட்டியிருக்காங்க. பாருங்கள். அதில் ஒரு பகுதியோட வாய்க்காலை தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துலேருந்து இங்கே உள்ள ஊர்களுக்கு எல்லாமே, அதாவது வயலுக்கு இங்கே உள்ள ஊர்கள் பயன்படுற மாதிரி இந்த இடத்துல ஒரு வாய்க்கால் வந்து திறந்து விட்ருக்காங்க. அதாவது மேலக்கால் கீழக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கால் தான் இந்த கால். பாருங்கள். மக்கள் எல்லாருமே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இதுலேருந்து மீனை பிடிச்சி தான் ஆற்று மீன் சொல்லி விற்பாங்க. மருதூர் அணைக்கட்டிலேருந்து பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப இப்போ நம்ம வந்திருக்க நேரம் தண்ணி கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. திறந்து விட்ருக்காங்க. எப்போவுமே இங்கே தண்ணி போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அணைக்கட்டு. நீங்கள் இங்கே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ரொம்ப ஒரு இந்த அணை மூலமாக 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி இந்த அணை மூலமாக வந்து பயன்பெற்று வருகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் அடித்த பகுதி தான் அந்த பகுதி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த அணைக்கட்டு வழியாக தான் நம்ம போகிறோம். அதுக்கு போகிற பாதை தான். பொதுவாக இந்த அணையை வந்து பாம்பு அணைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அணை வந்து பாம்பு வடிவில் தான் அப்படி வளைஞ்சு அப்படி கட்டியிருப்பாங்க அதோட அமைப்பு. அதனால் இது பாம்பு அணைன்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 4வது பைப்லைன் மூலியமாக அங்கே தூத்துக்குடி மாநகராட்சிக்கு இந்த அணையிலேருந்து தான் தண்ணி போகுது. அது ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. இதுதான் ஒரு பகுதி. நம்ம அந்த வாய்க்கால் காமிச்சோம்ல, அந்த வாய்க்காலில் ஒரு பகுதி திறந்து விடுற இடம் தான் அந்த இடம், மருதூர் அணைக்கட்டு. இதே மாதிரி அந்த பக்கம் ஒரு அணைக்கட்டு ஒன்று இருக்குது. இது எண்டு அதோட தொடர்ச்சி. நம்ம அந்த இடத்துக்கு தான் நம்ம நடந்து போகிறோம். இது வழியாக தான் நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் 4000 அடின்னு பார்த்துக்கோங்களேன். வாங்க நம்ம பார்க்கலாம். உங்களுக்காண்டி, உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வரும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு அணை இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு குறுநில மன்னர் வந்து இந்த அணையை கட்டியிருக்காரு. எப்படி கட்டியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக அணையை வந்து பார்க்குறதுக்கு, நிறைய அணையை பார்க்குறதுக்கு வசதி இருக்காது. இந்த அணையை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சின்ன அணைக்கட்டு தான். ஆனால் ரொம்ப மக்கள் வந்து பயன்படுற மாதிரி இதை கட்டியிருக்காங்க அப்போவே. கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் வரணும். ரொம்ப அருமையான ஒரு அணைக்கட்டு. பார்த்திங்களா? இது ஒவ்வொரு இடத்துலையும் 4000 அடின்னு நான் சொன்னேன்ல, இந்த 4000 அடி இப்படி கீழே இந்த பாறையிலே வந்து அந்த 4000 அடின்னு போட்டிருக்காங்க. இந்த 4000 அடி இதில் தான் முடியுது. நம்ம வந்து தொடர்ச்சியை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது முடிவிலேருந்து தொடர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி போல் கண்டிப்பாக ஆழம் இருக்கும். 10 அடி கூட இருக்கும் இந்த இடத்துல.
தெரியுது அவங்களுக்கு. இந்த ஒரு ஒரு இடத்துல திறந்து விடுற பகுதி, அதாவது கரெக்டாக அந்த 4000 அடி முடியிற இடத்துல திறந்து விட்றாங்க. இப்போ நம்ம 4000 அடியிலேருந்து அப்படியே நேரா நம்ம அந்த தொடர்ச்சியான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போயிட்டுருக்கோம் வாங்க. இதெல்லாம் பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே முங்கிரும். இடையில நீங்கள் திருநெல்வேலியில் வெள்ளம் வந்துச்சுன்னு நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி இடம் தான். இப்போ ஓரளவுக்கு தண்ணி நிறையா தான் இருக்குது. அதனால் தண்ணி மறுகால் பாயுது. நம்ம அதை தாண்டி தான் போகிறோம். நீங்கள் வாங்க நான் எவ்வளவு ஒரு அருமையாக அப்போவே மக்களுக்காக இந்த அணையை கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். இந்த அணையை நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த அணைக்கட்டு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அப்போவே கெட்டுனது. பாருங்கள் 3800 அடி, 4000 அடியில் சொன்னோம்ல, 4000 அடியிலேருந்து அப்படியே நம்ம நேராக போயிட்டுருக்கோம். அது 1வது அடியை நோக்கி. உங்களுக்காகவே நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அந்த 2.5 கிலோமீட்டர் தூரம் இதிலேருந்து அப்படியே நடந்து நம்ம போகணுன்னு முடிவு பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். அங்கே பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் மறுகால் பாயுது. ரொம்ப அருமையாக, அந்த இடம் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம இது தொடர்ச்சியாக அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம பயணிக்க போகிறோம். 4000 அடியும் உங்களுக்கு நான் நீளத்தை நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்களா? இது நீங்கள் நேரில் பார்க்கும்போது உண்மையிலேயே அது வேறு லெவலில் இருக்கும். இந்த இடத்துல தான் குளிக்கலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க நல்லா குளிக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க அது பக்கத்திலே குளிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.